திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு வீட்டின் மீது பாறை சரிந்து விழுந்து உயிரிழந்த 7 பேரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு தொடர்பான விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியன். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையின் மீது மண் சரிவு ஏற்பட்டு 7 நபர்கள் உயிரிழந்தது தொடர்பாக இன்று அவர்களது உடலுக்கு தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் துக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த 1ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் மண் சரிவு ஏற்பட்டு 5 குழந்தைகள் மற்றும் 2 பெரியவர்கள் என மண் சரிவில் சிக்கிக் கொண்டனர். கடந்த 34 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நேற்று மாலை 7 நபர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு சென்று இரவு பிரேத பரிசோதனை முடிந்து அவர்களின் உடல்கள் அனைத்தும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று அவர்களின் உடல்களுக்கு தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பூ பிச்சாண்டி உள்ளிட்டோர் ஒவ்வொரு உடல்களுக்கும் தனித்தனியாக சென்று மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்.